சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கிவ்அவே இது வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. ஏன்னா டெய்லியும் வீடியோஸ் சும்மா எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கண்டென்ட்டோடையோ இல்லை ஏதாவது ஒரு இதோட நம்ம வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் மோட்டிவேஷனோட டெய்லியும் வீடியோ போட்டுருக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஜாப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஓகே, வாங்க மோட்டோ விளாக்குள்ள நொட்டி படாத பாடு பட வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம லேட்டாக வருவோமா, என்ன பண்ணுறான்னு நம்ம வண்டியை கொஞ்சம் நம்ம வெளியே விட்டுட்டு போயிருப்போம். முன்னோட்டி வரவன்ல உள்ளே விட்டுருப்பான்ல, அவனில் என்ன பண்ணுறான்ல நம்ம வண்டி எடுத்து வெயிலில் விட்டுறான்லு, அவன் வண்டி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிலில் விட்டுறான்லு, திருப்பி ரிட்டன் அதே இடத்துல விடணும் இல்லை இணலில் விடணும்னு நினைக்க மாட்டேங்கான்ல, அப்படியே வெயிலில் நட்ட நடுவில் விட்டுறான்லு. பயங்கர ஹீட்டு, வண்டியில் உட்கார முடியல. அதுக்கப்புறம் எங்கேயா இணலில் நிப்பாட்டி வண்டியை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி விட்டு அதெல்லாம் எரிச்சலாக இருக்குது. அறிய வேண்டாம் ஒரு வண்டி எடுத்தா. அது கொஞ்சம் பேர் இருக்கான்லு, அவனுக்கு அப்படி தான் பண்ணுவான்லு. ஓகேங்க, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலுக்கு ஏதாவது அடுத்த ஒரு ஐடியா கொடுங்க. இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்தனால வேஸ்ட் பண்ணக்கூடாது, வந்ததை பிரயோஜனமாக எதாவது பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். ஹியூமனிட்டி சொல்லிடுறாங்க. டிரைவர்ஸ்குள்ளே ஹியூமனிட்டி பண்ணலாம், பொதுமக்கள்கிட்ட ஹியூமனிட்டி பண்ண முடியாதுங்க. அதனால் எந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஜாப் வேகன்சியும் ஓடிட்டே தான் இருக்கும். அது டெய்லியும் ஒரு வீடியோவில் இடையில நான் சொல்லிடுவேன். நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், எப்படி வந்து அந்த டிரைவர் ஒர்க், இந்த ரைடர் ஒர்க்குக்கு வரணும், ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கு எப்படி வரணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எவ்வளோ நாள் ப்ராசஸ்ஸு, எவ்வளோ காசு செலவாகும், இங்கே வந்து எவ்வளோ எப்படி எல்லாத்தையும் பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க போய் மறக்காமல் இப்போ பார்த்துருங்க, சரிங்களா? மறக்காமல் பாருங்கள். அப்புறம் சும்மா வந்து ப்ரோ நீங்கள் வந்து வேலை இருக்குன்னு தான் சொல்கிறேன், அது எப்படி இது பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து கதறாதீங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் 60 செகண்டுக்குள்ளே நான் என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒரு இது சொல்கிறேன், ப்ரோ இப்படி ஒரு வேகன்சி இருக்குன்ட்டு என்னால் அதை ஒரு இது தான் பண்ண முடியும். நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தான் வரணும்ன்ட்டு நான் இனி அடுத்த வீடியோவில் அதான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது, யூடியூப் சேனல் வச்சிருக்கதே இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் அதான் சொல்லணும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப்பில் தான் போட முடியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எத்தனை ஷார்ட்ஸ் போட முடியும் நினச்சி பாருங்கள். புதுசாக பார்க்குறவனுக்கு புரியாது, முதல்லேருந்து பார்க்குறவனுக்கு மட்டும் தான் புரியும். அப்படிங்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹைலைட் மட்டும் தான் சொல்ல முடியும். இப்படி வேகன்சி இருக்குதுப்பா சவுதி அரேபியாவில், இந்த சேலரி, இந்த ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு.
போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆர்டர் எதுவும் வரல. இங்கே பக்கத்தில் கிச்சன் பார்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு மண்டையாக இருக்கான், அவனை போய் பார்க்க போகிறேன். அவனை பார்த்து அவன் பேக்கில் ஏதாவது தண்ணி இல்லை ஜூஸ் எதாவது இருந்தால் எடுத்து குடிக்கணும். நான் தண்ணி பாட்டில் வேறு மறந்து வச்சுட்டேன். இனி வாங்கணுன்னு 2 ரியால் ஆகும். காசு பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் பிரச்சனை தான். தண்ணி பாட்டில் இருந்தால் கூட எங்கேயா பிடிச்சிடலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு. தண்ணி பாட்டில் எடுத்து வராமல் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்ச உடனே இதை மறந்துட்டேன், பாட்டில் மறந்துட்டேன். பாட்டில் மட்டும் தான் மறந்தனா இல்லை எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன்னா இப்போ வரைக்கும் எனக்கு டவுட் தான். பவர் பேங்க் எடுத்து பேக்கில் போட்டேன், வாலெட் எடுத்து என் பர்ஸில் வச்சேன்னா வச்சுட்டேன். இருக்கா பார்த்துக்கலாம், இருக்குது. ஃபீல் ஆச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. மொபைல் 2 மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், கேபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்புறம் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு இன்டர்கேம் கனெக்ட் பண்ணிட்டேன். வேறு என்னெல்லாம் இருக்கான் அவ்வளோதான். நம்ம செல்ஃபி ஸ்டிக் வண்டியிலே தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கு ஃபிக்ஸ்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கேன் மட்டும்தான் மறந்துட்டேன். கேனும் ட்ரை ஃப்ரூட்ஸும் மறந்துட்டேன். அது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சேன். ஏன்னா ரூமில் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்குமா, டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது வாங்கி வச்சுருக்கோம். நட்ஸு, சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் பங்கிங் சீடு, அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வாங்கி வச்சுருக்கோம். அதை நான் டெய்லியும் சாப்பிடுவேன். ரூம் இங்கே கொண்டு வந்து சாப்பிடுவேன் ஒரு பேக்கெட்டில் போட்டு. இன்றைக்கி பாக்ஸ் ஒன்று கிடச்சிச்சு, அப்போ அந்த பாக்ஸில் போட்டு வச்சே மறந்துட்டேன். நான் வந்துச்சுல இப்போ தான் நட்ஸே மறந்துட்டேன், தண்ணி பாட்டிலே மறந்துட்டேன். அருமை, இப்படி தான் இருக்கணும். அந்த மூஞ்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ மண்டே தலைகட்டி அடிதானே அவனுக்கு. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தாங்க வந்துச்சு. பார்பர். அதுக்கு நான் வச்ச பேர் முந்தி ஃபஸ்ட்டு எனக்கு இது ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. அப்போ நான் பர்ரா அப்படின்னு வாசிச்சிட்டேன். ஐ மீன் அதில் உள்ளதையும் பிஏஆர்னு வாசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பார்பர் அப்படின்னு சொல்லி பாரா ஆகிட்டாங்க. அதான் ஃபஸ்ட் ஆர்டரு. எங்கே கொண்டு போய் போட போகுதுன்னு தெரில. இப்போ பிக்கப்பு பக்கத்தில் தான், பிக்கப் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருந்தேன். ட்ராப்பு தான் எங்கே கொண்டு போய் போட போகுதுன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே தூக்கி பிரித்து வீசிருச்சு ஹேங்கரு. சாதாரண ஒரு காஃபியாக இருந்தாலுமே ஜூஸாக இருந்தாலுமே 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கி போட்டிருக்கு. டான் ப்ரோலாம் தூக்கி சுற்றி அடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்மளாம் என்ன நிலைமைக்கு ஆக போகிறோன்னு தெரில. அந்த கடவுள் பார்த்து விடுவாரு நம்மளை. இன்றைக்கி போட்டிருக்கு ஒரு 7 கிலோமீட்டரில் போட்டிருக்கு. ஆனால் என்ன அது 7 கிலோமீட்டரும் ஒரு ஹைவே மாதிரி ஒரு இடத்துல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர் வருமானு தெரியாது. திருப்பி அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வரணும். அங்கேருந்து அம்மா இவ்வளோ ஹேங்கர் பசங்க நிற்கான்லி. உண்மையில் பயங்கர கொடுமைங்க. இந்த கடைசி 10 நாளும், இந்த மாதம் கடைசி 10 நாள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. ஆர்டர்ஸும் பெருசாக கொடுக்க மாட்டேங்கான்லு, கொடுத்தாலும் லாங்காக கொடுக்கான்லு, மனசாட்சி இல்லாமல். பக்ரீத் வந்ததுலேருந்து சரியில்லை. மேபி யாருக்களையும் காசு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் காலி பண்ணிட்டாங்களா பக்ரீத்லேயே? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு தங்க சுரங்கமாச்ச. எல்லார் வீட்லேயும் பணம் காய்க்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படி காசு தீரும் தெரியல. எல்லாரும் அவுட் சைட் போயிட்டாங்களா? ஆனால் டிராஃபிக்கும் இல்லை, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவுட் சைட் போயிட்டாங்க போல் எல்லாருமே. இங்கே யாருமே இல்லை மோஸ்ட்லி. இங்கே வேலைக்கு வர்றவங்க 1-2 பேர் இந்த வீட்டுக்கு அவளுக்கு இருக்கவங்க, அப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தெரியுது. பெருசாக ஆர்டரும் இல்லை, டிராஃபிக்கும் இல்லைங்கும்போது அப்போ இங்கே ஆட்கள் இல்லை யாருமே. சரிங்க, இதை போய் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டருக்கு உங்களை பார்க்குறேன். 2வது ஆர்டரு பார்த்தீங்கன்னா ஹர்டீஸில் எடுத்தேன். ஸோ அங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ எங்கே கொண்டு போயிட்டேன்னா ஒரு 7.7 கிலோமீட்டர் 12 நிமிஷம் ஆகும். இது கொஞ்சம் நர்ஜீஸ் அப்படிம்பாங்க, நர்ஜீஸ் அந்த ஏரியா கொண்டு போயிட்டுருக்கேன். அதேமாதிரி ஹர்டீஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். ஏன்னா அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. எப்போ போனாலும் ஏதாவது ஒன்று, அது வந்து அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லைனா ஐஸ்கிரீமோ, மேபி அந்த ஜூஸ், ஐ மீன் இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்போவுமே தருவாங்க. அவங்க பிலிப்பைன்ஸில் உள்ளவங்க ஒரு பொண்ணு, அவங்க நாதா அவங்க நேம். என் நேம் அவங்க சொல்லும்போது சிரிப்பாக இருக்கும். சூர்யான்னு வாயில் வராது அவங்களுக்கு. அப்படி ஒரு இது. அங்கே டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அப்படி உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். வைஃபை ஃப்ரீ உண்டு. வைஃபை ஃப்ரீ கிடையாது, எனக்கு பாஸ்வேர்டு தந்திருக்காங்க. அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி சிம்மும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான். பட் இருந்தாலும் அந்த வைஃபை அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம்தான். 7 கிலோமீட்டருங்க 11 நிமிஷம். இனி தான் நம்ம போவோம். இது முடிஞ்ச பிறகு நம்ம போவோம்.
பைக்குக்கெலாம் சிக்னலே இல்லைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், பாட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் என்ன நம்ம பாட்டு போவோம், அங்கேருந்து ஒருத்தன் வருவான், சிக்னல் விழுந்தவன் காருக்காரன், அந்த